வணக்கங்கள். ஒழிக்கிறேன் அங்கே தேரணும். இப்படி வந்து இப்படி போட்டான் என்ன அங்கேருந்து இப்படி வந்துட்டு அங்கே தான் கொண்டு வந்துருந்தோம். அங்கே தான் ஒன்று இங்கே தான் ஒன்று. நம்ம எப்போ வேணா காலேஜ்லாம் போய் பார்த்துட்டு அம்மையாரை பார்த்துட்டு எல்லாரையும் பார்க்கறது. அதுக்கு ரிட்டன் டிக்கெட் போடக்கூடாது. எப்படி வேணும் போகலாங்கிற மாதிரி வரணும். அப்படி வந்தோம்னாக்கா காலேஜ் போகலாம். இங்கே உள்ளது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதே ஒரு நாள் ஆகும். இங்கேயே அவ்வளோ இருக்குது. மேலேயே திருப்பதிலேயே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. முதல் நாள் வந்து மறுநாள் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே பார்க்க முடியுமா? ஆமாம். இங்கே பார்த்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் திருப்பி போயிடணும். ஆமாம். காலேஜ் திருப்பி போயிட்டு நாளைக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அப்போ நாளைக்கு 11 மணிக்கு போட்டால் செட் ஆகுமா? செட் ஆகும். கரெக்டாக இருக்கும். அது ஒரு நாள் விட்டு போடும். ஆமாம், ஒரு நாள் விட்டு போட்டால் கரெக்டாக. ஆமாம் ஆமாம். மினி ஆக்சிலேட்டர் தான் அந்த ஜேசிபி நிறைய மினி. அவங்களாம் அப்போ தான் வருவாங்க. அப்படியா? காஞ்சனாலாம் நீங்கள் எல்லா சாமியும் காட்டணும் இருந்தால் தான் வருவோம். ஒரு சாமிங்க தான் நீங்கள் அங்கே படுத்துருங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க பொறுமையா எங்களை தங்க வச்சு கூட்டு போய் பார்த்துக்கலாம். ஓடு 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 ஓடியா 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 சொல்லக்கூடாது. எங்க பொழப்பே அப்படிதான் இருக்கு. அப்புறம் இங்க வர்றதுக்குள்ள எத்தனை போன் போன டைம் வந்தா நெல்லா இருக்க வந்துட்டானோ. இந்த டைம் வந்து அவனுங்க வெள்ளம் விட்டானோ. நானே போன் பண்ணல, அவங்களே போன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். மழை நிற்குது, தண்ணி நிற்குது, நம்ம எப்படி ஃபோன் பண்ணோம்? நம்ம இருந்தால் தானே ஸ்பாட்டில் ஃபோன் பண்ணுவோம். எங்கள் அப்பாவுக்கு பாரு லீவு, நேற்று லீவு, இன்னைக்கு லீவு. அவரும் லீவு போடல, இருக்காங்க ஜாலியாக வராது. அது வரைக்கும் வருது. எல்லாரையும் எங்கெங்கயோ போகுது. மேலே வந்த வீடியோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு? 40 நிமிஷம். 40 நிமிஷம். நல்லா கரெக்டாக சொன்னேன். டைம் நம்ம முன்னாடி ஃபைன் போடுவாங்க. காரில் சிவகுமார் 28 நிமிஷமும் 30 நிமிஷத்துலேயே வந்துட்டான். இல்லையா? ஆமாம்மா, அங்கே வந்து முடிக்கிற இடத்துல எல்லாம் வைப்பாங்க. அதான் நடப்பாத முடிவு. ஆமாம், ஒவ்வொரு படிக்கும் வச்சுட்டு வருவாங்க. முடிக்கிற இடத்துல மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று விட்டு கூடத்தை போயிட்டு நடந்துடுவாங்க. வேறு முடியும். அதுதான் முடிகிற இடம். அதோட படி முடிஞ்சது. நடந்துருக்கீங்களா? பயங்கரமாக இருக்கும். மூச்சு திணறிடும். இல்லை, நம்மளுக்கு நடக்கிற வயசுல நடக்க முடியற காலத்தில் நம்ம நடக்கவே இல்லை கிடையாது. இதை பற்றி யோசிச்சதே கிடையாது. நடந்துருவான். 4.5 மணி நேரம் ஆகும் நடந்து மேலே ஏறுறது. நான் நடந்திருக்கேன். வைஷ்ணவி தேவி அந்த சைடில் நடந்திருக்கேன். வைஷ்ணவி தேவி ஹரித்வார் போயிருக்கேன்.
நம்ம கிளைமேட் ஆனால் காட்டேஜ் போட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா வந்துட்டோமா தூங்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் மேலே இருக்கிறத சாமி பார்த்துட்டு வந்து ஏப்பா புரியல ஓ முன்னாடியா நீங்க இங்கே பாரு எத்தனை போகுது 2 காரா போகுது போனா பார்த்து எப்படி முடிக்குமா அந்த சைடில் பார்க்காத இந்த சைடில் பாரு ஆமாம் இந்த சைடில் பார்த்தா தான் முந்தக முடியும் அந்த சைடில் பார்த்தா நமக்கு முந்தக முடியாது இந்தடியே ஓகேவா முன்னாடி வேலைக்கு போகுதா நம்மளை முடிக்கிறோம் நம்ம தோன்றது அப்படி தோன்றுச்சா இவங்க எந்த மாசத்துல லீவ் விடுறாங்க எது ஸ்கூலா திருப்பதி லீவ்லாம் கிடையாது இங்கே லீவு எதுக்கு ஸ்கூலுக்கு தானே கேட்குறீங்க திருப்பதி கோயில் அதை மெயின்டெனன்ஸ்னா எப்படி விடுவாங்க 14 நாளைக்கு எப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி வேலை நடந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்ருவாங்க ரூட்டை மாற்றி விட்ருவாங்க இங்கே என்றைக்குமே லீவு கிடையாது வேற இடத்துல இருந்தது அது நம்ம வந்தது வேற வழி போகிறது வேற வழி உண்மை தானே நம்ம அந்த வழியில் திரும்பி போக முடியாது நடந்து போகிறாங்களா கூட ஆமாம் சார் இதான் நடப்பாத அப்போ அவங்க இப்போ தரிசனம் முன்னாடி பார்த்துப்பாங்களா அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒரே தரிசனம் தான் பெரிய தரிசனத்தில் போய் நிற்க வேண்டியதுதான் இதுக்கு முன்னாடி தான் தனி இதாக இருந்தது ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்ல கொடுக்கணும் தான் அதை நிறுத்திட்டாங்க இடையில அதெல்லாம் தெரியுமா அதான் ஒரு சிறுத்தை என்னமா அடிச்சு போச்சு 2 பேரும் என்னமா அவுட்டு அதுலேருந்து மாற்றிட்டாங்க நிறைய பேர் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை குறைக்கிற நோக்கத்தில் இப்படி பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் இருக்கிறதுனால தான் எல்லோரும் அதில் நடக்கிறாங்க அதை குறைச்சிருவோன்ற மாதிரி குறைச்சிட்டாங்க அதை குறைச்சிட்டா இப்போ நான் நடந்தால் அவனு வேண்டியிருக்கவங்க மட்டும்தான் நடப்பாங்க அதுக்காக அப்படி பிளான் இந்த இடத்துல நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலெலாம் ஓட்ட போடுறோம் இந்த இடத்துலலாம் ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்து இது கல் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் தார் ரோடாக இருக்கும் அந்த இடத்துலாம் சூப்பரா இறங்கி ஒரு குழியில் போட்டு விடுமா ஏன் குழி வச்சு அதானே இதே மாதிரி இருந்தவன் சொல்லுவான் போயிட்டு வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி இடத்துல கூட்டிட்டு மூட்டு நினைஞ்சிடும் சாக்ஸ் எல்லாம் நினைஞ்சிடும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பதமாயிடும் கால் ஓட்ட போட்டது சாப்பிட முடியாது தண்ணி இல்லாத இடமே கிடையாது நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரோட் கட்டிங்கு ஷெல்டர் மேக்கிங்காக தான் போவோம்
போயிட்டு பார்க்குற இடம் இப்படி தான் இருக்கும். காட்டு மாரி. ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசிடென்சி ரெடி பண்ணுவோம். உண்மையான வேலையாக இருக்கும். அதை விட குடும்பம் வேறு எதுவும் கிடையாது. செட் பண்ணி போட்டுட்டு கறி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டீசல் நம்ம கிடைச்சோம், கொளுத்த ஆரம்பிச்சோம். பேரில் ஊற்றி கொளுத்தினான்னு வச்சுக்கோ, ஏன்னா பனின்னு கூட போட முடியும், கட் பண்ணி கூட போட முடியும். அப்போ வந்து காஞ்சிடும். ஆனால் அந்த ஐட்டம் வர்ற வரைக்கும் நம்ம செய்கிற வேலை இருக்குது. மேலே இந்த இறங்குதா? ஆமாம், மேலே ஏறும் இறங்கும், பயங்கரமாக இருக்கும். காலுக்கு உரம் நினைக்கிறது தான் இருக்கிறதுல கஷ்டமான உரம். அதுதான் படி கொஞ்சம் பெருசுதான் இருக்கும். உயரமா? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு 1650 படிக்கட்டு இருக்குது. அது ஏறிட்டாக்கா நம்ம ஏறிட்டோம்னு அர்த்தம். அது ஏறலாம் ஏற மாட்டோம். எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே இது வீட்டு இப்போ அறக்க விட்ருவேன். போன இடத்துல ஃபஸ்ட் டைம் வந்தது. நான் அவன் தானே வந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு வரும்போது தான் நம்ம வந்தது. முடியாதுன்ற வேலையே கிடையாது என்கிட்ட. இப்போ முடியுன்ற வேலையே கிடையாது. யாராவது முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துலாம் பண்ணாரு. முடியுமா? மாறிடுச்சு. முடியாது முடியாது. முடியுமான்னா கேட்காத. முடியாது. முடியுமான்னு உனக்கு தெரியாதுமா? அப்படி கேட்டுருவேன் ஸ்டைலா. உனக்கு தெரியாதா? நீ இருந்தா பார்த்து உட்காரவே மாட்டேன். உனக்கு வேலை மரம் வெட்டுறது, எனக்கு வேலை சுண்ணாம்பு அடிக்கிறது, அவனுக்கு வேலை கல் நோண்டுறது. அப்படின்னு சுண்ணாம்பு அடிச்சுட்டு மரம் வெட்டிட்டு கல் நோண்டுறதுக்கு போடுவான். போய் உட்காரலாம் மாட்டாங்க. ஒரு வேலையை விட மாட்டேன். இவன் கூட நிற்பான், அவன் கூட நிற்பான், அவன் கூட நிற்பான். அதனால எவனும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான் எந்த இடத்துலையுமே. என்ன லாங்குவேஜ் அதுதான் சரி. எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் இனிது. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு நேரம் போய் படுக்கும். நான் போக மாட்டேன். லைன் போட்டு மாட்டு வந்துடுவேன். அவங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு அடிச்சு உடச்சி எதாவது செஞ்சு ஜாலியாக அப்படின்லாம் குக்கோஸ் போடுவேன். வந்துட்டானா